ரெட்கிரீஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி கொட்டுக்காளி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம். சென்னை சர்வதேச திரைப்பட விழாவான பெர்லின் உள்ளிட்ட திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட கொட்டுக்காளி திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களின் பார்வைக்கு வரும் ஆகஸ்ட் 22 திரைக்கு வருகிறது. சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் PS வினோத்ராஜ் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் சூரி மற்றும் அண்ணாபென் நடித்துள்ளனர். இவர்கள் இருவரை தவிர மற்ற நடிகர்கள் எல்லாமே கிராமத்து ஆட்கள் தான். பின்னணி இசை இல்லாமல் வெறும் வண்டி சப்தங்களையும் சேவலின் கொக்கரக்கோ சத்தத்தையும் மட்டுமே வைத்துக்கொண்டு முழு படத்தையும் கொடுக்க முடியும் என பரிசோதனை முயற்சி நடத்தி வினோத்ராஜ் வென்றுள்ளார். இந்த படைப்பு உலகத்தரம் வாய்ந்த படைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கொட்டுக்காளி படத்தின் மூலம் வினோத்ராஜ் சமூகத்தில் சொல்ல வரும் கருத்து என்ன என்பது குறித்தும் வெகுஜன ரசிகர்கள் இந்த படம் கவருமா என்பது குறித்தும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. கொட்டுக்காளி கதை 12ஆம் வகுப்பு முடிந்த உடனே தனது முறைப்பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் பாண்டி, அதாவது நடிகர் சூரி, அவரை கல்லூரி படிக்க அனுப்புகிறார். ஆனால் கல்லூரியில் காதல் வாய்ப்பட்ட மீனா அண்ணாபென் பாண்டியை திருமணம் செய்ய மறுக்கிறார். அவருக்கு பேய் பிடித்து விட்டதா கூறி குடும்பமே சாமியார் ஒருவிடம் அழைத்து செல்லும் பயணம் தான் இந்த படமே. கடைசியாக மீனாவுக்கு பிடித்த பேய் ஓட்டப்பட்டதா, இந்த சமூகத்தில் நிலவும் பேய் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டதா என்பதுதான் இந்த படத்தோட கதை. படம் எப்படி இருக்கு? பாண்டியாக சூரி தனது வித்தியாசமான நடிப்பால் மிரட்டியிருக்கிறார். படம் முழுக்க அவர் கவ்விய தொண்டையும் பேசி நடித்திருப்பது பிரமிக்க வைக்கிறது. காமெடி நடிகராக இருந்த சூரியை ஒரு சீனில் கூட காண முடியவில்லையே என்கிற அளவுக்கு இந்த படத்தில் சிறந்த நடிகராக உருமாறி இருக்கிறார். சூரியை தவிர்த்து மீனா கதாபாத்திரத்தில் நடித்த அண்ணாபென் எவ்வளவு அடி வாங்கினாலும் உதவி வாங்கினாலும் பிடிவாதம் கொண்ட பெண்ணாகவும் சூரியை ஏறெடுத்து பார்க்காத பெண்ணாகவும் நல்லபடிய நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார். சூரி அண்ணாபெண்ணை தவிர்த்து பாண்டியன் அப்பாவாகவும் மீனாவின் அம்மாவாகவும் மற்றும் அந்த இரு அக்காக்களும் கூடவே ஒரு குடும்பத்து நபர்களும் பலி கொடுக்க அழைத்து செல்லப்படும் சேவலும் அதற்கு நெல் கொடுக்க அந்த சிறுவனும் என ஒவ்வொருவரின் நடிப்பும் நடிப்பாக தெரியாமல் இயற்கையாகவே இருப்பது ஹைலைட். ஒரு டிராவல் படத்தில் இடைவேளை வரை ஆட்டோ ஓட்டுவதும் இருசக்கர வாகனங்களில் குடும்பத்தினர் பயணிப்பதை மட்டுமே காட்டி ஆங்காங்கே சிரிக்கவும் ரசிக்கவும் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்கிற பதப்பதப்பையும் இயக்குனர் வினோத்ராஜ் கடைசி வரை சரியாக கடத்திருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் பெண்ணுக்கு பேயோட்டும் காட்சியை படமாக்கப்பட்ட விதம், அந்த பெண்ணுக்கான பிரச்சனையை விவரிக்கும் இடத்தில் தான் சமூகத்தை பிடித்திருக்கும் பேயை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் இயக்குனர். சூரி மற்றும் அண்ணாபென் நடிப்புக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இடைவேளை வரை பெரிதாக எந்த ஒரு காட்சியும் இல்லை என்றாலும் அந்த இடைவேளைக்கு முந்தைய சண்டை காட்சியில் சூரி நடத்திருக்கும் நடிப்பு அபாரம். சூரிக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரம் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட வைத்து விட்டார் ஒளிப்பதிவாளர் சக்திவேல். மலைகளையும் சாலைகளையும் மனித முகங்களையும் அவர்களின் மனதில் உள்ள எண்ணங்களையும் படம் பிடித்துள்ள விதம் தான் சர்வதேச ரசிகர்களையும் இந்த படம் ஈர்க்க காரணம். அந்த ஆட்டோவை திருப்பும் சீனில் அண்ணாபென் மட்டும் தனது நிலைப்பாட்டிலிருந்து இறங்க மாட்டேன் அமர்ந்திருப்பது காட்சி உருவகமாக இருந்தது. முறைப்பெண் மீனா மீது அளவு கடந்த காதல் வைத்திருக்கிறார் பாண்டி. பள்ளி படிப்பு முடித்த விட்டு மீனாவுக்கு பாண்டிக்கு திருமணம் செய்ய யோசிக்க மீனாவின் ஆசைக்காக குடும்பத்தினர் ஆட்சேபனையையும் மீறி அவரை கல்லூரிக்கு அனுப்பி படிக்க வைக்க அனுமதிக்கிறார் பாண்டி. ஆனால் படிக்க சென்ற இடத்தில் மீனாவுக்கு வேறு ஒருவர் மீது காதல் வருகிறது. இந்த காதல் பேயை மீனாவின் மனதில் இருந்து விரட்ட பாலமேடு பகுதியில் இருக்கும் சாமியாரிடம் பாண்டி மீனா குடும்பத்தினர் அழைத்து செல்கிறார்கள். விடியற்கால யாரமித்து சாமியாரிடம் சேர்ந்து சேருவது வரையிலான கதைதான் படம். இந்த பயணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது, மீனாவின் பேய் நீங்கியதா, உண்மையிலே யாருக்கு பேய் பிடித்திருக்கிறது, பாண்டியின் காதல் என்னவானது என்பதுதான் கொட்டுக்காளி படத்தோட கதை. அதே நாயகனாக விடுதலை கருடன் படங்களில் பார்த்த சூரிக்கும் கொட்டுக்காளி சூரிக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது. நடிப்பில் அடுத்த பாய்ச்சலை காட்டியிருக்கிறார்கள். அதிலும் இடைவேளை சமயத்தில் அவர் எடுக்கும் ஆன்டி ஹீரோ அவதாரம் வேற லெவல். சூரியன் நாயகி அண்ணாபென் படத்தில் சூரியன் தங்கை மகளாக வரும் குட்டி பையன் படத்தில் பேசும் வசனங்களை விட குறைவாக வசனம் பேசும் தான். அவருக்கு 2 மணி நேரத்துக்கு மேலான படத்தில் 5 வார்த்தைகளுக்குள்ளான ஒரே வசனத்தில் தான் அந்த வசனம் அமைந்த இடம் நச்சு. அந்த ஒரு வசனம் தவிர்த்து படம் முழுக்க உணர்ச்சிகளால் மட்டுமே நடிப்பை கடத்திருக்கும் சவாலான கதாபாத்திரம். குடும்பத்தில் எல்லோருமே திட்டும் போதும் அமைதியாக இருப்பது, ஆட்டோவில் பயணிக்கும் போது காட்டும் இறுக்கம், சாமி கும்பிடும் போது சூரி அண்ணாபென் பார்த்து கொள்ளும் தருணம் என ஒவ்வொரு காட்சியிலும் அழுத்தம் திட்டமான நடிப்பை கொடுத்து ஸ்கோர் செய்கிறார் சூரி. அண்ணாபென் தவிர்த்து படத்தில் சூரியின் தங்கைகள், அப்பா, மாமா, அத்தை என அனைவரின் கதாபாத்திரங்களும் சிறப்பாக இருக்கிறது. படத்தில் இசை கிடையாது. அந்த குறையை தெரியாத அளவுக்கு சுரேன்ஜி அழகிய கூத்தனுடைய ஒளி வடிவமைப்பு கதையோடு பொருந்தி போகிறது. ஒளிப்பதிவாளர் சக்திவேலின் ஒளிப்பதிவு கவிதையாக ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு விஷயத்தை பார்வையாளர்களுக்கு உணர்த்துகிறது. நவீன காலத்திலும் பெண்களின் மீதான ஒடுக்குமுறை, மக்களின் மூட நம்பிக்கைகள், பக்தி என்ற பெயரில் பூரி சாமியார்களின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகிறது. சிங்கிள் ஷாட்டில் வரும் சில காட்சிகள், குறிப்பாக ஜனரஞ்சக சினிமாவிலிருந்து விலகிய கிளைமாக்ஸ் என வசனங்களே இல்லாமல் காட்சிகள் மூலம் அழுத்தமாக புதிய வைத்துள்ளார். பாராட்டுக்கு பெறுகிறார் இயக்குனர் வினோத்ராஜ். படத்தின் குறைகள் என்றால் படத்தின் நீளத்தை சொல்லலாம். பல இடங்களில் காட்சிகள் நகர்வதற்கு நீண்ட நேரம் எடுப்பது போல தோன்றி ஆட்சியை தருகிறது. இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியான முக்கிய படங்களில் ஒன்றாக கொட்டுக்காளி கெத்து காட்டும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட மனசோடு உங்களை சந்திக்கிறேன்.